இன்றைக்கி இந்த கொஷின் பேப்பர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கொஷின் பேப்பரான TNUSRB எஸ்ஐ கொஷின் பேப்பர் தான் வந்து ஆன்சர் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெட் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பரை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 2025 21 டிசம்பர் அன்றைக்கி நடந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர். ஸோ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் கொஷின் பேப்பருங்கிறதுனால வந்து இது ஃபர்தராக வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கொஷின் பேப்பர் வந்து எனக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஹாய், இது உங்கள் ஸ்டடி வித் காயு. நான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். வாங்க கொஷின் பேப்பருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். பொருந்தாததை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. அகழி, கேணி, ஊருணி, மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அகழி அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஒரு கோட்டையோட வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த நீர் தேக்கத்தை தான் வந்து அகழி அப்படின்னு சொல்லுவாங்க. கேணிங்கிறது தெரியும், கிணறு அப்படிங்கிறது பொருள், கிணறு. ஊருணி அப்படிங்கிறது பல தரப்பட்ட உபயோகத்துக்காக யூஸ் பண்ணுற தண்ணீரோட பேர் தான் வந்து ஊருணி அப்படின்னு சொல்லுவாங்க. மலை இதுதான் வந்து ஆட் ஒன்னாக இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து நீர்நிலைகளோட பெயர். இது மட்டும் பார்த்திங்கன்னா மலைங்கிறது தான் வந்து கரெக்டான பொருந்தாத ஆப்ஷன். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவான எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், சிலப்பதிகாரமும் சீவக சிந்தாமணியும், வளையாபதியும் குண்டலகேசியும், மணிமேகலையும் வளையாபதி. இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். சரியா? சிலப்பதிகாரம் எழுதுனது யாரு அப்படின்னா இளங்கோவடிகள் அவர்கள். மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார். அடுத்தது பார்க்கலாம். மூன்றாவது பாருங்க. புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வள்ளிக்கண்ணன், புதுமை பித்தன், நா. பிச்சமூர்த்தி, கு. அழகிரிசாமி. ஆப்ஷன் ஏ வள்ளிக்கண்ணன் அவர்கள் தான் வந்து புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னு 9th புக்கில் வந்து புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது நான்காவது பார்க்கலாம். கத்தியின்றி ரத்தமின்றி என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர். இது வந்து கரெக்டான ஆப்ஷன் தான். ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர் அவரோட இன்னொரு பேர் என்ன? வே. ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் வந்து நாமக்கல் கவிஞர். இரண்டாவது வாக்கியம் பாருங்க. நாமக்கல் கவிஞர் நேருவின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர் சொன்னாங்க. நேரு கிடையாது, காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர். அதனால தான் இவரோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் வாக்கியம் மட்டும்தான் கரெக்ட். அப்போ ஒன்று மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பார்க்கலாம். ஐந்தாவது பாருங்க. தேவராட்டத்திற்கான இசைக்கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. தவில், சிங்கி, தேவ துதும்பி, தோலக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, தோலக் அப்படிங்கிறது வந்து என்ன? வட மொழியில் வந்து தோலக் சொல்லுவாங்க. அப்போ இது வந்து வராது. அடுத்து வந்து தவிலா, தேவ துதும்பியா, இது ரெண்டு தான் நம்ம வந்து கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இதை வந்து தமிழ் தேவராட்டம் அப்படின்னு சொல்கிறதுனால. அப்போ ஆப்ஷன் சி தேவ துதும்பி இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது ஆறாவது பார்க்கலாம். பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. திணைகள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு. இந்த சைடு வந்து மக்கள், அந்த திணையில் உள்ள மக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் கண்டென்ட் 9th போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் பறை, திணை, ஓகேங்களா, அவங்களோட மக்கள், அவங்களோட இசைக்கருவி என்ன, அவங்க வந்து என்ன தொழில் செய்வாங்க அப்படின்னு ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாக போட்டு கொடுத்துருப்பாங்க. 5 திணைகளுக்கும். அன்பின் 5 திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பின் 5 திணைகள் அப்படின்னு சொல்கிறது வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது 5 தான் சொல்லுவாங்க. அதை கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து மலை சார்ந்த பகுதி. அப்போ மலைக்கு இன்னொரு பேர் வெறுப்பு. அப்போ வெறுப்பன். முல்லைங்கிறது காடு, காடுங்கிறதா தோன்றல். அதுக்கடுத்தது பாருங்கள். மருதங்கிறது ஊர், ஊரன். நெய்தல்ங்கிறது சேர்ப்பன். கடலும் கடல் சார்ந்த இடம். அப்போ ஏக்கு டி, ஏக்கு டினா ஆப்ஷன் பி பாருங்கள். டி, சி, பி, ஏ. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது குடியரசுத் தலைவர் விருது பெற்ற ஜெயகாந்தன் படைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. 9th புக்கில் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் சில மனிதர்கள், உன்னை போல் ஒருவன், இமயத்துக்கு அப்பால், சுந்தரகாண்டம் எல்லாமே வந்து ஜெயகாந்தன் அவர்களின் படைப்பு தான். இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு குடியரசுத் தலைவர் விருது பெற்ற நூல் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி உன்னை போல் ஒருவன். சில நேரங்கள் சில மனிதர்கள் அப்படிங்கிறது வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கும். இமயத்துக்கு அப்பால்ங்கிறது வந்து பிரெஞ்சு விருது வந்து வாங்கியிருக்கும். அடுத்தது பார்க்கலாம். 8வது பாருங்கள். இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை என்ற பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்ட கவிதை வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மரபு கவிதையா, விருத்தாப்பாவா, புது கவிதையா, தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஆப்ஷன் சி புதுக்கவிதை. இதுதான் வந்து கட்டற்ற கவிதை, இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 9 பார்க்கலாம். சேர்த்தெழுதுக. வான் கூட்டல் ஒலி கேட்டிருக்காங்க. புணர்ச்சியில் கேட்டிருக்காங்க. இயல்பு புணர்ச்சி தான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிறது வான் கூட்டல் அடி இன்னு கூட்டல் ஓ நோ அப்படின்னு ஒன்று வானொலி. ஆப்ஷன் சி. அடுத்தது பார்க்கலாம். 10வது பார்க்கலாம். விருத்தப்பால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விருத்தப்பா. இதை பார்த்தா சிலப்பதிகாரம், வளையாபதி, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. இதான் வந்து விருத்தப்பா ஏற்ற முதல் காப்பியம். எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர். அவர் திருத்தக்க தேவர். அடுத்தது 11 பார்க்கலாம். இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இஸ்மத் சன்னியாசி வீரமாமுனிவர், நாகூர் ரோமி, குமரகுருபரர், உமர் புலவர். ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். இந்த இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா பொருள் என்னன்னா பாரசீகத்தை தூய துறவி அப்படிங்கிற பட்டம். சரிங்களா. வீரமாமுனிவருக்கு வந்து சந்தா சாஹிப் வந்து கொடுத்துருப்பார். சந்தா சாஹிப் அவர்கள் வந்து இஸ்மத் சன்னியாசின்னு இவருக்கு பட்டம் கொடுத்து எதுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருது மொழியை வந்து 14 நாளில் வந்து கட்டுறதுனால வந்து இவருக்கு வந்து இந்த பட்டத்தை வந்து அவர் வந்து கொடுத்துருப்பார். 12வது பாருங்க. இஸ்ரோவின் 9வது தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்ரோவோட 9வது தலைவர் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இஸ்ரோவோட ஃபுல் மீனிங் அப்துல் கலாம் அவர்கள், மயில்சாமி, சிவன், வளர்மதி. ஆப்ஷன் சி சிவன் அவர்கள் தான். இந்த கலாம் அவர்கள் நமக்கு தெரியும். ஓகேங்களா. கலாம் அவர்கள் வந்து மிசைல் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மயில்சாமி இளைய கலாம் அப்படின்னு அழைக்கப்படுற மயில்சாமி அவர்கள். அடுத்தது 13வது கொஸ்டின் பாருங்க. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? 9வது புக்லேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயகாந்தனுக்கும் புதுமை பித்தனுக்கும் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து சிறுகதை மன்னன் அப்படிங்கிற இது வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஆப்ஷனில் நீங்கள் பாருங்கள். ஜெயகாந்தன் கொடுத்தா ஜெயகாந்தன், ஏன்னா நம்ம புக்கில் ஜெயகாந்தன் தான் இருக்குது. சப்போஸ் ஜெயகாந்தன் ஆப்ஷன் இல்லை, புதுமை பித்தன் கொடுத்துருக்காங்கன்னா புதுமை பித்தன் வந்து கரெக்டாக தான் இருக்கும். அடுத்தது அதாவது புதுக்கவிதைகளின் முன்னோடி அப்படின்னு புதுமை பித்தன் அவர்களை சொல்லுவாங்க. நவீனத்துவத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவது புதுமை பித்தன் அவர்கள். அடுத்து 14வது. சிலேடை என்பது அணியின் வேறு பெயர் என்ன? சிலேடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரிது மொழிதல் அணி, இரட்டூர மொழிதல், வேற்றுமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி இரட்டூர மொழிதல் அணி. அடுத்தது பார்க்கலாம். 15வது பாருங்க. இது வந்து கொஸ்டின் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. நான் படிக்கிறேன், அதை மட்டும் கேளுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மதுரை, இதை படித்து காட்டுறேன் நான் பாருங்கள். மதுரை பதிற்று பத்தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர். ஓகேங்களா. மதுரை பதிற்று பத்தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவரா, பரஞ்சோதி முனிவரா, மயிலைநாதரா, குமரகுருபரன் கேட்டிருக்காங்க. மதுரை பதிற்று பந்தாதி எழுதுந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் அவர்கள். பரஞ்சோதி முனிவர். அடுத்தது 16வது. புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுறார். புதுக்கவிதையின் தந்தை, புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிச்சமூர்த்தி அவர்கள். பிச்சமூர்த்தி தான் வந்து புது கவிதைகள் தந்தை என்று போற்றப்படுவார். ஆப்ஷன் பி. அடுத்தது 17வது. கருந்தொலை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதன்மை குறிப்பிட்ட கருந்தொலை அப்படிங்கிறது என்ன? பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலீலியோ, நியூட்டன், ஜான் வீலர், ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி ஜான் வீலர். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஹோல் தியரி பற்றி சொன்னவர். இந்த பிளாக் ஹோல் ரேடியேஷன் பற்றி சொன்னவர் தான் வந்து நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள். 18வது தான் வாக்கியம் 1, 2 கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1 பாருங்க. ஒரே நேரத்தில் 10 வேலைகளை செய்யக்கூடியவர் சதாவதானி என்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 2 பாருங்க. ஒரே நேரத்தில் 100 வேலைகளை செய்யக்கூடியவர்கள் சதாவதானி அப்படின்னு சொல்றாங்க. சதம் அப்படின்னா பொதுவாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ன்னு அர்த்தம். அப்படின்னு வச்சு பார்த்தா ஆப்ஷன், அதாவது வாக்கியம் 2 தான் வந்து கரெக்ட். ஒரே நேரத்தில் 100 வேலைகளை செய்வர் சதாவதானி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சதாவதானிங்கிற பட்டம் பெற்றவர் அப்படின்னா செய்கு தம்பி பாவலர் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தப்பு. அப்போ 2 மற்றும் சரி. அடுத்தது பார்க்கலாம். 19. ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோபோ அப்படின்னா அடிமை. ஆப்ஷன் டி.
அடுத்தது 20வது பார்க்கலாம். குற்றியலுகரம் பிரித்து எழுதுக. குற்றியலுகரம் இதை பிரிச்சா எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குற்றியலுகரம் கூர்மை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். உகரம் லுகரம் வந்தால் உகரம். இகரம் அப்படின்னு வந்தால் லிகரம் அப்படின்னு ஆகிட்டு இருக்கும். இல்லு குட்டல் இ லீ ஆகிட்டு இருக்கும். இல்லு குட்டல் ஊ லூவாக மாறிடுச்சு. ஓகேங்களா. மை விகுதி கெட்டு ஒற்று வந்து அப்புறமேட்டு வந்து இது வந்து ஒன்றா சேர்ந்து புணர்ச்சோம். அதான் வந்து குற்றியல் உகரம். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்தது 21 மாணவர்கள் கல்வியோடு கைத்தொழில் வேளாண்மை தையல் மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் அவர்கள். ஆப்ஷன் சி. அடுத்தது கூலம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொன் தானியம் குலம் ஆறு. ஆப்ஷன் பி தானியம். கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூலம்னா தானியம். 23 பாருங்க. தாவோ இயம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாவோட்ஸ். ஆப்ஷன் இ லாவோட்ஸ் அவர்கள். 24 பாலாம். தமிழின் முதல் அகராதி நூல் எது? தமிழின் முதல் அகராதி நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சதுரகராதி. அடுத்து 25 பார்க்கலாம். தமிழ் கன்னடம் மலையாளம் ஆகியன என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் திராவிட மொழிகள். இந்த நடு திராவிட மொழியில் வந்து தெலுங்கு வரும். ஓகேங்களா. தெலுங்கு வரும், கோயி வரும், கோவி இதெல்லாம் வரும். வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லும் போது பிராக்குயி வரும். அதுக்கு அது வந்து பிராக்குயி இந்த மாதிரி மொழிகள் வந்து வட திராவிட மொழிகளில் வரும். சரிங்களா. மால்தோ வரும். இதெல்லாம் வந்து வட திராவிட மொழிகள். 26 பார்க்கலாம். வேளாண்மை செழிக்கவும் மாடனும் தழைக்கும் டேஷ் திங்களில் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடம். பொன்னேர் பூட்டுதல் கொடுங்க. ஏர் பூட்டு தை மாதம் வந்து என்னென்னா அறுவடை செய்வாங்க. அறுவடை திருநாள் பொங்கல் சொல்லுவோம் இல்லையா, அறுவடை பண்ணுவாங்க. அப்போ எந்த மாதம் பொன்னேர் பூட்டுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சித்திரை திங்களில். அடுத்தது 27 பார்க்கலாம். கவியரசு கண்ணதாசன் இயற்பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நம்ம வந்து கவிஞர்களை பற்றி போட்டிருக்கோம். அதில் நான் சொல்லியிருப்பேன். ஆப்ஷன் ஏ முத்தையா அப்படிங்கிறது தான் வந்து கண்ணதாசன் இயற்பெயர். 28 பார்க்கலாம். கம்பருக்கு தொடர்பில்லாத நூல். அப்போ எல்லாமே கம்பர் எழுதணும். அதில் ஏதோ ஒன்று ஆட் ஒன் அவுட்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம் இது எல்லாமே கம்பர் எழுது. ராவண காவியம் அப்படிங்கிறது யார் எழுதினாங்கன்னா புலவர் குழந்தை அவர்கள் எழுதணும். குழந்தை அவர்கள். இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது. அடுத்தது 29 பார்க்கலாம். சீத்தலை மணிமேகலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சீத்தலை சாத்தனார் அவர்கள். ஆப்ஷன் சி சீத்தலை சாத்தனார் எழுதுதான் வந்து மணிமேகலை. இரட்டை காப்பியம் பார்த்துக்கோங்க இல்லையா. சிலப்பதிகாரம் மணிமேகலை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிட்ட ஆண்டு எது? முதல்ல சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள். ஈவேரா பெரியார் தோன்றியிருந்தால் சுயமரியாதைனா எப்போ தோற்றுப்பாருன்னு ஆப்ஷன் சி 1925. அவரோட புக்ஸ் தான் வந்து குடியரசு, உண்மை, விடுதலை இதெல்லாம் வந்து அவர் எழுதிய அவர் வந்து தொடங்கின நியூஸ் பேப்பர்ஸ் பேர். ஓகேங்களா. அவர் வந்து பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 1938 பெண்கள் மாநாடு சென்னையில் நடந்தப்போ அவருக்கு பெரியார் என்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 1970 வந்து யுனெஸ்கோ மன்றம் அவருக்கு வந்து சாக்ரட்டிஸ் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பெரியார் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க. பெண்பார் பிள்ளை தமிழின் இறுதி 3 பருவங்கள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்பார் பிள்ளை தமிழ் மொத்தம் பிள்ளை தமிழில் மொத்தம் 10 பருவங்கள் வந்து இருக்கும். ஆண்பால் பெண்பால்னு. இதில் கடைசி 3 பருவம் வந்து ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகே. மொத்தம் 7 பருவம் வந்து சேம் 2 பேருக்கும் பொதுவானதாக வரும். பெண்பால் பிள்ளை தமிழ்னா கழங்கு அம்மானை ஊசல். ஆப்ஷன் பி இதுதான் வந்து பெண்பால். இந்த சிற்றல் சிறுபறை சிறுதேங்கிறது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கான அந்த 3 வேற்றுமை. இந்த காப்பு செங்கீரை தாள் முத்தம் வருகை அம்புலி இதெல்லாம் வந்து சேமாக வரக்கூடியது தான். ஓகேங்களா. ஒரே மாதிரி வரக்கூடிய பருவங்கள். அடுத்தது பொருத்தமான இணையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் ஓவியம். ஓகேங்களா. புக்ஸும் அது எழுதின ஆத்தர்ஸும் கொடுத்துருக்காங்க. தமிழ் ஓவியம் தமிழ் ஒளி, பட்டமரம் ஈரோடு தமிழன்பன் கொடுத்துருக்காங்க. தமிழ் ஓவியம் எழுதுனது வந்து ஈரோடு தமிழன்பன், பட்டமரம் வந்து தமிழ் ஒளி அவர்கள். பெரிய புராணம் சேக்கிழார். இது கரெக்டு. தண்ணீர் எழுதுனது வந்து ஜெயகாந்தன் வந்து கிடையாது, கந்தர்வன். அதே மாதிரி தண்ணீர் தேசம்னு ஒன்று இருக்கும். அது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள். வைரமுத்து.
ஓகேங்களா. தண்ணீர் தண்ணீர்னு வரும், தண்ணீர் தண்ணீர். அது எழுதுனா கோமல் சுவாமிநாதன் அவர்கள். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 48 பாருங்க. தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் என்ற இளங்கோவடிகளை யாரை பாராட்டியுள்ளார்? இளங்கோவடிகள் யாரை பாராட்டுன்னு கேட்டிருக்காங்க. சீத்தலை சாத்தனார். மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனார் தான் போட்டிருப்பார். சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகளை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பாரு சிலப்பதிகாரத்தை. அதுக்கு வந்து இவர் வந்து தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் தான் போற்றியிருப்பார். அடுத்தது மலைப்படு கடாம் என்ற நூலுக்கு வழங்கும் வேறு பெயர். மலைப்படு கடாம் அப்படிங்கிறது வந்து 10 பாட்டிலேயே மிகப்பெரிய அடிகளை கொண்ட நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைப்படு கடாம் அப்படிங்கிறது வந்து திருமுருகாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, பெருமானாற்றுப்படையும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி கூத்தராற்றுப்படை. அந்த ஆற்றுப்படை நூல்கள்னா என்ன சொன்னால் வழி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து பரிசில் பெற்ற புலவன் வந்து அந்த வல்லன வேறு புலவர்களுக்கு வந்து அந்த வள்ளலிடம் போய் பரிசு பெறுமாறு அறிவுறுத்தி சொல்றது ஆற்றுப்படுத்துதல், வழிபடுத்துதல் தான் வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது 50வது பார்க்கலாம். உலக மொழிகளில் தொன்மையான மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. தொன்மையான மொழி உலக மொழிகளில் எப்பவுமே வந்து தமிழ் தான். தாய்மொழி பற்றி தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். தமிழ். ஓகேங்களா. 51 பார்க்கலாம். சுப்புரத்தினம் என்றும் இயற்பெயர் கொன்ற கவிஞர் யார்? இயற்பெயர் சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள். பாரதி மேல் கொற்ற பற்றினால் பாரதிதாசன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம், சுப்புரத்தின தாசன். அதனால தான் வந்து சுரதா வந்து வச்சுருப்பாங்க அவங்க பேரை, சுரதா. ஓமை கவிஞர் சுரதா. அடுத்தது 52 பக்கம். தமிழ் விடு தூது டேஷ் எனும் இலக்கிய வகையை சார்ந்தது. தமிழ் விடு தூது, தூதுங்கிறது வந்து 96 சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது. ஆப்ஷன் டி. தூது அப்படிங்கிறது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் சொல்கிறோம் இல்லையா, அது. தமிழ் விடு தூதுன்னு ஆசிரியர் பேர் வந்து தெரியாது. மதுரையில் கோயில் கொண்டுள்ள சொக்கநாதன் மேல் காதல் கொண்ட பெண் உறுத்தி தமிழை தூது விடுவதாக அமைந்த பாடல் தான் வந்து இந்த தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நீரென்றே அமையா யாக்கைக்கு எல்லாம் எனும் அடியில் உள்ள யாக்கை எனும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து புறநானூறு வந்து குடபல வியார் வந்து பாடியிருப்பாரு. யாக்கை அப்படின்னா என்ன? உடம்பு. ஆப்ஷன் சி. 54. அடுத்தது பாருங்க. திருவெம்பாவை என்ற நூலை ஏற்றார். திருவெம்பாவை திருப்பாவைக்கு வந்து மாற்றாக எழுதப்பட்டவர். திருப்பாவை அப்படிங்கிறது வந்து பெருமாளை வந்து வழிபடுறதா ஆண்டாள் வந்து பாடியிருப்பாங்க. திருவெம்பாவைங்கிறது அதுக்கு மாற்றாக வந்து சிவபெருமானை வேண்டி வந்து மாணிக்கவாசகர் அவர் எழுதிய நூல் தான் வந்து திருவெம்பாவை. அடுத்தது காந்திய கவிஞர் என்று நம்ம கேட்டோம் இல்லையா, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். ஆப்ஷன் ஏ. அடுத்தது திருகூடமலை என்று எம்மலை. திருகூடமலை அப்படிங்கிறது வந்து குற்றாலமலை. ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க. பரமார்த்த குரு கதை என்ற நூலின் ஆசிரியர். பரமார்த்த குரு என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் அவர்கள். நாளிகேசர செருத்தி நறுமலர் நரத்தம் எங்கும் இவ்வடியில் நாளிகேரம் நாரத்தம் எனும் சொல்லின் முறையை எந்தெந்த மரங்களை குறிக்கிறது? பெரிய புராணத்தில் சேக்கிழார் அவர்கள் வந்து பாடியிருப்பார். நாளிகேரம் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தென்னை மரம், நாரத்திங்கிறது நாரத்தி மரம். ஆப்ஷன் ஏ. இந்த அரச மரங்கிறது கோழி அப்படின்னு சொல்லியிருப்பார். கோழி. சந்தன மரங்கிறது சந்து அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர் மலைக்கல்லன் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். நம்ம சேனலில் கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்கோம், அதை போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். மலைக்கல்லன் என்ற நூலுக்காக வந்து விருது பெற்றவர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அதான் இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்து தம் மக்கள் மெய்த்தின்றல் உயிருக்கு இன்பம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி திருவள்ளுவர். மாற்றரசின் கோட்டையை கைப்பற்றுவது என்ன திணைன்னு கேட்டிருக்காங்க. புறத்திணைகள் மொத்தம் 12 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நன்னூலில் வந்து பவனந்தி முனிவர் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த 12ல் வந்து வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞ்சை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாற்றரசின் கோட்டையை கைப்பற்றுவது வந்து உழிஞ்சை திணை. ஆப்ஷன் டி. மாற்றரசின் கோட்டை முற்றுகையிடுதல் வந்து நொச்சி திணை அப்படின்னு சொல்லுவாங்க. வாகைங்கிறது வெற்றி பெறுதல். அடுத்தது பாலைத்திரைக்கான பறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி துடி. இந்த ஏறுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து மாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து முல்லை திணை சார்ந்தது. மணமுழாங்கிறது வந்து மருத திணை. தொண்டகம்ங்கிறது குறிஞ்சி திணையை சார்ந்தது. அடுத்தது கீழ்கண்ட நூல்களில் திரிகூட ராசவ கவிராயர் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பெத்த
குற்றால குறவஞ்சி. ஓகேங்களா, குற்றால குறவஞ்சி. அடுத்து தர்கத்துக்கு அப்பால் என்ற சிறுகதையின் ஆசிரியர். தர்கத்திற்கு அப்பால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜெயகாந்தன் அவர்கள். இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய இராணுவ தலைவர் வந்து தில்லான் அவர்கள். இந்த மோகன் சிங் அவர்கள் தலைமையில் தான் வந்து இந்த படை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ உருவாக்கம் செய்தவர் தான் வந்து மோகன் சிங் அவர்கள். தில்லான் அவர்கள் தான் வந்து அதோட தலைவராக வந்து இருந்திருப்பார். அவர் தான் வந்து தமிழர்கள் வந்து இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது 66 பாருங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய், இந்த மாதிரி இந்த 5 நெய்களை வச்சு முதல்ல மக்கள் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க செய்யும் தொழில்கள் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ குறிஞ்சியில் பார்க்க மலைப்பகுதினாவே கிழங்காகழுதல். முல்லை அப்படிங்கிறது வந்து நிறை மேய்த்தல். மருதம்ங்கிறது நெல் அறுத்தல். பாலைங்கிறது வந்து நிறை கவர்தல். அப்போ பாருங்க, ஏக்கு டின்னு பார்க்கும்போது ஏ டிசி. மருதம் வந்து நெல் அறுத்தல். பாலை வந்து நெல் அறுத்தல் கொடுத்துருக்காங்க, நிறை கவர்தல் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஆப்ஷன் ஏ பி. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது 67. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சர் ஆர்தர் காட்டன் அவர்கள். இவர் தான் வந்து கல்லணைக்கு தி கிராண்ட் அணிக்கட் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. அதே மாதிரி கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை வந்து கட்டினவர் தான் சர் ஆர்தர் காட்டன். பென்னிக்விக் யாருன்னு பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணையை வந்து கட்டியவர் பென்னிக்விக் அவர்கள். அடுத்தது 68 பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பேப்பர். இது கொஞ்சம் டல்லாக இருக்குது, நானே சொல்கிறேன், அதை மட்டும் பாருங்கள். கொஸ்டின் கவனிங்க. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தனர் மறுப்பு, கலகினர் பலர் என்று ஏறு தழுவதின் களம் குறித்து மேற்கண்ட இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கலித்தொகையா, புறநானூறா, பதிற்று பத்தா, பரிபாலன்? ஆப்ஷன் ஏ கலித்தொகை. கலித்தொகையில் தான் வந்து ஏறு தொழுதல் பற்றி சொல்லியிருப்பாங்க, கலித்தொகை. அடுத்தது புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பா சிங்காரம். புயலிலே ஒரு தோணி அதோட ஆசிரியர்னா பா சிங்காரம் அவர்கள். அடுத்தது பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. பரணி தான் வந்து பகைவரை பாடும் இலக்கியம். பொதுமை வேட்டம் என்ற நூலை எழுதியவர். பொதுமை வேட்டல் என்ற நூலை எழுதியவர் வந்து திருவிக்கா அவர்கள். ஆப்ஷன் சி திருவிக்கா எழுதுதான் வந்து பொதுமை வேட்டல். எருது கட்டி என்று மாடுதொழிலை பற்றி பதிவு செய்த பல்லு வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. கண்ணுடை அம்மன் பல்லு. ஆப்ஷன் பி கண்ணுடை அம்மன் பல்லு. இதுதான் வந்து எருது கட்டி என்று மாடு தழுவுதலை வந்து பற்றி பேசும் பல்லு. 73. இதை வந்து 9th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. 9th புக் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க கண்ணுடை அம்மன் பல்லு. 73 பாருங்க. அச்சில் வெளிவந்த அம்பேத்கர் முதல் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், பண்டை கால இந்திய வணிகம், இந்தியாவில் சாதிகளின் தோற்றம் வளர்ச்சியும், ரூபாய் பற்றிய வளர்ச்சி, இது எல்லாமே வந்து அவர் எழுதிய நூலாம். முதல்ல வந்து எழுதிய நூல் எது, வெளிவந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். அடுத்தது பார்க்கலாம். மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது யார் அப்படின்னா காமராஜர் அவர்கள். சத்துணவு திட்டம் வந்து எம்ஜிஆர் அவர்கள். திராவிட மகாஜன சபை வந்து அயோத்திதாசர். ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை வந்து அம்பேத்கர். இப்போ பிஏ டிசி. ஆப்ஷன் ஏ. அடுத்தது கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய மொழிகள் டேஷ் மொழியிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தமிழ்லேருந்து பிரிந்து போன மொழிகள். குற்றியலுகரத்தின் வகைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 6. அந்த 6 என்னன்னா வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், நெடில், ஆயுதம், உயர்தொடர், குற்றியலுகரம். இந்த 6 தான். அடுத்தது 92. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் சாஃப்ட்வேர் என்ன? மென்பொருள்னா சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இலா அப்படிங்கிறது என்ன? எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இலா. அடுத்து வஞ்சிப்பாக்குரிய ஓசை. வஞ்சிப்பாக்குரிய ஓசை. செப்பல்ங்கிறது வந்து வெண்பாவுக்கு செப்பல் ஓசை. அகவல்ங்கிறது ஆசிரியப்பா. துள்ளல் அப்படிங்கிறது வந்து கலித்தொகை. களி ஆசிரியப்பா வெண்பா. இப்போ தூங்கல் வஞ்சிப்பா. ஆப்ஷன் சி. அடுத்தது முகில் என்பதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்க. முகில்னா என்ன? மேகம். 95 பாருங்க. காட்டு முயலை வீழ்த்தி அம்பினை ஏந்துவதை விட டேஷ் குறி வைத்து வேலை ஏந்துவது பெருமை தரும் என்று குரல். திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கானகத்தில் முயல் எய்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை விட யானை பிழைத்த வேல் வலியது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அப்படின்னா யானை. ஆப்ஷன் டி. ஓகேங்களா. முயலை ஏந்துறதுக்கு குறி வைக்கிறத விட யானையை வீழ்த்துவது வந்து
யானை இது வேல் வந்து ரொம்ப வந்து பெரியது அப்படின்னு சொல்லிட்டு படை செருக்கு அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. எழுத்துருன்னா என்னன்னா ஃபாண்ட், அசைங்கிறது சிலபிள், இயேபு தொடை, இயேபுனா ரைம், எழுத்து சீர்திருத்தம் போது ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ். அப்போ டி ஃபர்ஸ்ட் ஒன் டி சி, டிசி பி ஏ, ஆப்ஷன் ஏ. அடுத்தது பொருந்தாதிருங்க ஆட்மன் நோட் தான் கேட்டிருக்காங்க. நீலகேசி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி, ஆப்ஷன் ஏ நீலகேசி. ஏன்னா மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியம், நீலகேசி மட்டும்தான் வந்து ஐஞ்செரும் காப்பியம். சங்கொலி என்ற நூலின் ஆசிரியர் பெயர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரை பற்றி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவரை பற்றியே நம்ம வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து 3 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். காந்திய கவிஞர், இப்போ மலைக்கல்லன், இப்போ சங்கொலி அவரோட நூலை பற்றி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 91 சுந்தரரின் திருத்தொண்ட தொகையும் நம்பி ஆண்டார் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதியும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பெரிய புராணம். சேக்கிழார் வந்து பெரிய புராணத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பேர் வச்சுருப்பாங்கன்னா திருத்தொண்ட புராணம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார். திருத்தொண்ட புராணம். உங்களுக்கு இதில் எதுவுமே ஞாபகம் இல்லைனா கூட சுந்தரர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சைவம், இந்த 4 பேர் வந்து வைணவம். அப்போ இது எலிமினேட் பண்ணிடலாம். நாச்சியார் திருமொழியும் வந்து ஆண்டாளிலிருந்து வைணவம் தான். ஓகேங்களா? அப்போ கந்த புராணமா பெரிய புராணமா அப்படின்னு சொல்லும்போது பெரிய புராணம் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது என்ன வழங்கணும்? பெரிய அளவில் இருந்துச்சு அது வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. ஓகே, நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஸ்லைட் கொஞ்சம் கிளியராக இருந்திருக்காது. பட் வந்து நான் எப்படி ஆப்ஷன்ஸை வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கேட்கும் போது எப்படி எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் மீட் பண்ணலாம். Until then, bye from Study with Gayu. நல்லா படிங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.